சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒரே நாளில் 500 பேர் அதிமுகவில் இணைந்தனர். இபிஎஸ்க்கு கூடும் பலம். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரே நாளில் 500 பேர் அதிமுகவில் இணைந்திருக்காங்க. இதனால் இபிஎஸ் பெரும் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இதனை அடுத்து தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைபெற்ற வருகின்ற முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் மற்றும் கட்சியிலிருந்து விலகிய அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் திமுக, நாதக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 500 பேர் அதிமுகவில் இணைந்தனர். இவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சால்வை அணிந்து கட்சியில் வரவேற்கிறார்கள். இதனை அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னவென்றால், சில கட்சியிலிருந்து விலகிய அமைச்சர்கள், முன்னாள் அதிமுகவில் அமைச்சர்கள் விடுபட்டு இருந்த நிலையில் இதனை அடுத்து மேலும் அவர்களுக்கு அதிமுக அடையாள அட்டை வழங்கி தேர்தலுக்கு பணிபுரிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. இதனை அடுத்து பேசிய KC வீரமணி அதிமுக கட்சியில் பல்வேறு கட்சிகள் இணைய உள்ளதாகவும் அதிமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து தமிழ்நாட்டில் தற்பொழுது கடன் வரி, சொத்து வரி, மின் கட்டணம் அனைத்தையும் திமுக அரசு ஏற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனை அடுத்து பார்க்கும் பொழுது என்றால் திமுக எல்லாத்தையும் விலைவாசி உயர்த்தியிருக்காங்க என்று தான் கூறப்படுகிறது மக்களே. அதாவது முக்கியமான விஷயமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் எதை தள்ளி நோக்கி ஓடுகிறதோ, இதனை அடுத்து ஒரே நாளில் 500 பேர் அதிமுகவில் இணைந்திருக்காங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாகத்தான் சொல்ல வேண்டும். நேற்றைய பொழுது வரையும் 400 பேர் அதிமுகவில் இணைந்திருந்தாங்க என்று ஒரு தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து இபிஎஸ் பெரும் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறார். ஏன்னா கட்சியில் சில கட்சியினர் விடுபட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த கட்சியில் சேர்ந்து இன்னும் பலப்படுத்துறதுனால இபிஎஸ்க்கு பெரும் மகிழ்ச்சி தான் தருகின்றது. இதனை எடுத்து பார்க்கும் பொழுது சொத்து வரி, கடன் வரி, மின்கட்டணம் இதனை அடுத்து எல்லாம் திமுக அரசு விலைவாசி உயர்த்தி கொண்டு தான் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, இதுக்கப்புறம் என்னமான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. நீங்கள் திரையிலே காணா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்று மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உடனுக்குடன் சார்ந்த நிகழ்வுகள் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.